இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்தில் அவங்க பண்ண தில்லுமுள்ளு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2023 மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளிக்குது. என்ன வழக்குலன்னா, அனுப் பரன்வால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதி 3 பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கிற ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்கிட்டு வாங்கன்னு டைரக்ட் பண்ணுது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நமக்கு சொல்லுவாங்க, நீட்டை ஏன் வச்சிருக்கேன்னு கேட்டால் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுப்பா வச்சிருக்கோம். ஆனால் இங்கேயும் உச்சநீதிமன்றம் தானே சொல்லிச்சு, தூக்கி குப்பையில் போட்டிங்களா இல்லையா? இப்போ குப்பையில் போட்டு என்ன பண்ணீங்க? பிரதமர், அவர் நியமிக்கிற ஒரு அமைச்சர், இப்போ அமித்ஷா எதிர்க்கட்சி தலைவர், இவங்க முடிவு பண்ணுவாங்க. இது கூட நம்ம பல நாட்கள் விவாதிச்சிருக்கோம். அந்த சட்டத்தில் டேஞ்சரான 2 அம்சம் இருக்குது. ஒன்று, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு இணையான ஸ்டேட்டஸ் கொண்ட, பொசிஷன் கொண்ட, சம்பளம் கொண்ட தேர்தல் ஆணையர்களை கேபினெட் செக்ரட்டரிக்கு ஈக்குவலாக குறைச்சிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? கேபினெட் செக்ரட்டரி அப்படிங்கிறவர் அரசுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர். அப்போ எலெக்ஷன் கமிஷனருடைய ஸ்டேட்டஸ் வில் பி ஈக்குவல் டு கேபினெட் செக்ரட்டரி. அரசுக்கு கீழே பணியாற்றக்கூடியவருடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்தாச்சு. அவருக்கு உளவியலாவே அரசை மீறி செயல்பட முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா ஜுடிஷியல்னா உங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குங்கிற ஃபீலை உள்ள கொண்டு வந்திருப்பீங்க. இது ஒன்று. அடுத்தது ஆபத்திலும் மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, சட்டத்தினுடைய பெயர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் பில்லு 2023. அதில் செக்ஷன் 16 என்ன சொல்லுதுன்னா, ஒரு தேர்தல் ஆணையர் மீது அவருடைய பதவி காலத்திலும் சரி, அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகும் சரி, அவர் தன்னுடைய பணி நிமித்தம் செய்தவற்றுக்காக இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் நீங்கள் வழக்கு தொடரவோ, புகார் கொடுக்கவோ, நீதிமன்ற நடவடிக்கையை எடுக்கவோ, போத் சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் செய்யவோ அனுமதி இல்லை. இண்டம்னிட்டி. நீங்க எப்படி ஆளுநரை அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 361 பாதுகாத்து வச்சிருக்கீங்க? குடியரசுத் தலைவர், ஆளுநர் உள்ளிட்ட ராஜ பிரமுகர்களுக்கு மட்டும்தான் அந்த பாதுகாப்பு. நீங்க அதை கொண்டு எலெக்ஷன் கமிஷனருக்கு எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. அரசு ஏதோ டைரக்ட் பண்ணுது, பிஜேபி டைரக்ட் பண்ணுது, கமிஷனர்ஸ் மறுக்கிறாங்க. எதுக்கு மறுப்பாங்க? நாளைக்கு வேற கவர்மெண்ட் வந்தா என் மேல நடவடிக்கை எடுப்பாங்கிற பயத்தினால தானே மறுப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் பயப்படாதப்ப நான் சட்டத்தை திருத்திட்டேன், நாளைக்கு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் உன் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற பாதுகாப்பு வச்சு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஏன் மிஸ்லீட் பண்ண மாட்டாங்க? அவங்க ஏன் உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஈல்ட் ஆக மாட்டாங்க? நியமிக்கிறது நீங்க, அரசுக்கு கீழே பணியாற்றுகிற மாதிரியான உளவியலை உருவாக்குனது நீங்க. அவங்க மேல நாளைக்கு நாங்களே போனாலும் யார் வந்தாலும் நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிற சட்ட பாதுகாப்பு உருவாக்கி வச்சிருக்கிறது நீங்க. உச்சநீதிமன்ற சமீபத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது எம்எல்ஏ எம்பிக்கள் அசம்பிளிக்குள்ளேயோ பார்லிமெண்ட்டுக்குள்ளேயோ செய்யக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, அந்த வேலைகளுக்கு எதிராக யாரும் எந்த நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர முடியாது. அதை கேன்சல் பண்ணிட்டு அவங்க சொன்ன கமெண்ட் என்ன தெரியுமா? அசம்பிளி ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் நாட் அ ஐலாண்ட். குடியரசுத் தலைவர் மாளிகை மட்டும் தனித்தீவான்னு கேட்டோம். இன்னைக்கு அதை கொண்டு நீங்க யார் கொடுத்துட்டீங்க? எலெக்ஷன் கமிஷனர் கொடுத்துட்டீங்க.